நம்ம ஆளுநர் உரையும் போது ஒரு வழக்கமான சம்பிரதாயத்தை தமிழ்நாட்டில் பார்ப்போம். யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த எதிர்க்கட்சி தலைவர் உடனே எழுந்து பிரச்சனை பண்ணுவார். இதை பேசுங்க, ஆளுநர் உரை வேண்டாம், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு போராட்டம் நடத்துவது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரோ, செல்வி ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரோ, அன்பழகனோ, யாராக இருந்தாலும் அது பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணங்கள் பட்டியலிடுவாங்க. அந்த காரணத்தை ஆளுநர் இன்னைக்கு பட்டியலிடுறாரு. இந்த ஆட்சியில் குறை அது நீங்க எடுக்க வேண்டிய ரோல் இல்லை. அவர் உங்க ரோலை பகிர்ந்துக்கிறாரு நீங்க நினைக்கலையா? இல்லை, ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் இன்னைக்கு உரை நிகழ்த்துறாரு, உரை நிகழ்த்த வராரு. அந்த உரையை வாசிக்கணும். அவர் வாசித்தாதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு இந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நினைக்கணும். முதலமைச்சர் தான் ஆளுநர் உரையை அவர் நிகழ்த்தாமையே போகணும். நம்ம ரெடியாக அதுக்கு ஒரு தீர்மானத்தை சரி பண்ணிட்டு வரணும். தீர்மானத்தை உடனே வாசிக்கணும். மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் ஆளுநர் பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுறாரு, திமுக அரசாங்கத்தை ஆற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய இன்றைய சூழல். என்னை பொறுத்தவரையில் 1970 13 குறைகளை சொல்றதுக்கு சரியான அத்தாரிட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா, ஆளுநர் ஆர்.என். ரவியா? சார், அதுல உண்மை போய் செகண்டரி. அரசுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு சட்டமன்றத்தில் ஆளுநருக்கா கவர்னருக்கு? சட்டமன்றத்தில் ஒரு குறையை சுட்டி காட்டல. ஆட்சியுடைய குறைய இல்ல, ஆளுநர் சட்டப்பேரவையில் குறையை சுட்டி காட்டல. இன்னைய நிகழ்வுங்கிறது முறைப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்றைய நிகழ்வு திருக்குறள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு, இன்னைக்கு திருக்குறள் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து சபையை நடத்த பேசி முடிச்சிட்டோம். நம்ம சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துருவோம். சபை நடத்த சார், இன்னைக்கு உரை சபாநாயகரும் ஆளுநர் தான் நிகழ்த்தணும். முதலமைச்சர் உரை நிகழ்த்துறதுங்கிறது சரியா? இல்ல, அதுக்கு ஆரம்ப புள்ளி இது வரைக்கும் அது மாதிரி ஒரு சம்பவமே கிடையாது. ஒரு மரபே கிடையாது. 96ல கவர்னர் சிஎம் கான்ஃபரன்டேஷன் இருந்தது இல்லையா? ஆளுநர் உரை இல்லாம தொடங்கினது இல்லையா? இது ஒரு மரபே கிடையாது. இல்ல, 96ல நடந்தது உங்களுக்கு நல்லா நினைவுக்கு இருக்கும். செல்வி ஜெயலலிதா சென்னாரெட்டி கான்ஃபரன்டேஷன். ஆமா, அன்னைக்கும் இந்த மாதிரி ஆளுநர் உரை இல்லாம தொடங்க முடியுங்கிற ஒரு நிலைப்பாடு அரசு எடுக்கலையா? இருக்கு. சோ இல்ல, அன்னைக்கு ஆளுநர் உரை நிகழ்த்தாம அவை சபையை விட்டுட்டு இது மாதிரி எல்லாம் வெளியே போய், என்னோட நினைவு ஒரு முறை அப்படி செஞ்ச ஆளுநர் வந்தாரு. 96 ஆளுநர் வந்தாரு, உரை நிகழ்த்தாம போகலையே. ஆளுநர் உரை இல்லாம ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். அது புதிதல்ல. புரட்சி தலைவி அம்மாவுக்கும் சென்னாரெட்டிக்கு வந்திருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் இன்றைக்கு ஆளுநருக்கு இருக்கு. இல்ல, மற்ற மூவரும் கரெக்ட் பண்ணலாம். இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன், ஒரு ஆண்டு ஆளுநர் உரை இல்லாம ஆளுநர் உரை நிகழ்த்தாம செல்லவே இல்லை. ப்ரொஃபசர் அருணன், ஸ்ரீகாந்த், கரெக்ட் பண்ணலாம். ஐ வில் ஸ்டாண்ட் கரெக்டட் டு 96 எங்களுடைய ஆட்சி காலத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, எடப்பாடியார் அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டங்களில் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் இதுவரை வெளியே சென்றதே கிடையாது. ஓகே, சென்னாரெட்டி காலத்தில் நினைவு. ஐ வில் ஸ்டாண்ட் கரெக்டட் இஃப் ஐ அம் ராங். திரு சரவணன், நீங்க இன்னும் பொறுப்பா நடந்துக்கலாங்கிறார். அதாவது அந்த பீரியட்ல இல்ல, இப்போ அதிமுகவினர் இல்ல, இதுக்கு மட்டும் ஏதோ கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறார் ஸ்ரீகாந்த். நான் முடிச்சுட்டு வந்துறேன். ஸ்ரீகாந்த், எஸ் factual clarification only, no half facts. இந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் ஆளுநரும் கவர்னரும் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் மோதிக்கவில்லை. பட் ஆளுநர் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் முதலமைச்சர் உரையாற்றவில்லை. முதலமைச்சர் ப்ரீ பிளான்டா கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பின்னணியில உருவாக்கி இப்படி அவரை வெளியேற்ற வேண்டும், அப்புறம் தான் உரை வாசிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு சதி நடைபெறவில்லை. ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு சரவணன் ரெஸ்பாண்ட். இல்ல, இப்போ இந்த ஆளுநருடைய உரையை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்னா, அமித்ஷா அவர்களுக்கு அதிமுக மேலேயும் நம்பிக்கை இல்லை, பாஜக தலைவர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவங்களால எஃபெக்டிவா திமுகவிற்கு எதிராக எதையும் செய்ய முடியும்னு அவர் தோணல. அதனால ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரத்தில் இருக்க அவர் சொன்னா இது ஒரு விவாத பொருளாகும் அப்படின்ற அடிப்படையில திரு அமித்ஷாவுடைய டைரக்ஷன்ல தான் ஆளுநர் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. அதற்கு முன்னாடி முடிக்கும் பொழுது தூ அப்படின்னாரு. தூ அப்படின்னா ஏற்கனவே இங்க பிரதமர் ஒருத்தர் இருக்காரு, துணை மத்திய அவை குறிப்பில் நீங்க பேசுறது நீக்கியாச்சு. அடுத்தது ஓகே சோ நம்மளும் தூனா தமிழ்நாட்டு மக்கள் தூன்னு துப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை பேச வேண்டாம், அப்படியே தரம் தாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் தெரியுது, யார் மேல யாரை துப்புறாங்கிறது நல்லா தெரியுது. அதே போல இப்போ ஆளுநர் மீது குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கேள்விதான். என்னன்னா, இவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரா அப்படின்றதுதான் ஒரே கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இவரு தமிழ்நாட்டை நிதமும் வஞ்சிப்பது,
தமிழ்நாட்டை இது இப்படி சரியில்லைங்க, தமிழ்நாட்டுல இது இப்படி இருக்குங்க, அது அப்படி இருக்குங்க, மோசமா இருக்குங்க, இது இப்படி இருக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை தினமும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்வதுதான் இவருடைய வாடிக்கை. இது என்ன வகையான நோய் இது அப்படின்னு நமக்கு தெரியல. இல்ல அவர்கிட்ட பாராட்டு பத்திரம் எதிர்பார்க்கறீங்க? இல்ல பாராட்டு பத்திரம் இல்ல, இவர் குறை சொல்ல இவர் யாருன்னு கேக்குறோம். மீண்டும் திருப்பி அதுதான், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர் இப்ப குடியரசுத் தலைவர் இப்படி தினமும் பிரதமரை பார்த்து குறை குற்றங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் சும்மா விட்டுருவாங்களா? பாஜக இருக்கக்கூடியவர்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல அது ஒரு பிராக்டிகல் क्वेश्चनல நம்ம இந்த ரவுண்ட நம்ம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வச்சுப்போம். இனி குடியரசுத் தலைவர் உரையில இன்னொரு நிமிஷம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்கிறதுனால நான் கேக்குறேன். குடியரசுத் தலைவர் உரையில I am coming back to you. The debate will flow back to you. திரு ஸ்ரீகாந்த், குடியரசுத் தலைவர் நான் இந்த உரையில இதை செய்ய மாட்டேன், இதை பேச மாட்டேன்னு வேற ஒரு குடியரசுத் தலைவர் செஞ்சா உங்க அரசு ஏத்துக்குமா? இல்ல நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கேக்குற கேள்விக்கு என்ன எப்படி பதில் செய்ய முடியும் நினைக்கிறேன். நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அனுமானத்துல ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை எந்த ஆட்சியிலையும் வராது, எந்த மாநிலத்திலையும் வரல, மத்திய அரசுல கண்டிப்பா இது வரப்போவதும் இல்லை. நம்ம ஹேஷியத்தில் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ற விட நடைபெற்ற இந்த அவல சம்பவத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். கவர்னர் ஒரு நல்ல விஷயமாவது செஞ்சாரான்னு திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் கேட்கிறாரு. கவர்னர் நல்ல விஷயம் செய்யறதுக்கு வந்திருக்காரா, ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்களா? மக்கள் கேட்கறாங்க முதல்வர் ஒரு விஷயமாவது நல்லது செஞ்சிருக்கிறாரான்னு. நான் தூன்னு சொன்னேன்னு கோவப்படுறாரு. ஆனா மக்கள் கொடுக்கிற முதல்வர் கொடுத்த மனு அடுத்த 10வது நிமிஷத்துல ஏரியிலையும் குளத்திலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போற இந்த அரசை பார்த்து மக்கள் கொண்டா இருக்கிறார்கள். மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் முதல்வரை பார்த்து தான் கேட்கறாங்க. இவங்க ஏன் போய் கவர்னரை கேட்கறாங்க? கவர்னர் எலெக்ஷன் வந்திருக்காரு, அவர் எப்படி கேட்கிறாரு மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செஞ்சிருக்காரான்னு? அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. முதல்வர் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரை எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்க, அவரை எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்கல்ல. இவர் வேணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர சொல்லுங்களேன். உதயநிதி அவர்களையோ மு.க. ஸ்டாலின் அவர்களையோ படிச்சுட்டு வர சொல்லுங்களேன். அவரை கேள்வி கேட்க சொல்லுங்களேன். அவர் ஒரு ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், சட்டம் என்ன, எல்லாவற்றையும் ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயரத்தில் இருக்கிறவர். அவரை நீங்க அவமரியாதைப்படுத்துறீங்க. ஓகே சரவணன் சார், அதுக்கு அச்சம், பயம் தான் பயப்படுகிறது. மோடி அவர்கள் என்ன பட்ட படிப்பு படிச்சாரு? அவரோட பட்ட படிப்பை வெளியவே விட மாட்டாங்களே சார், என்ன அச்சம்? அமித்ஷா என்ன பட்ட படிப்பு? ஐஏஎஸ் படிச்சாரா? ஐஎஃப்எஸ்? அமித்ஷா ஐஎஃப்எஸ்ஆ? தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு. ஐஎஃப்எஸ் படித்து விட்டுதான் அந்த பதவியை துறந்து விட்டுதான் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டரா இருக்காரு. மோடி அவர்கள் ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் பாதியிலேயே திறந்துட்டு நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக இந்தியாவுடைய இல்ல ஒரு நிமிஷம் எந்த காலேஜ்ல படிச்சாரு சேர்த்து சொல்லுங்க சார். நீங்க அமைச்சர்கள்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு சொல்லுங்க. டிகிரியை கொடுத்துட்டு ஃபேக் டிகிரியை கொடுத்துட்டு எந்த ஸ்கூலுக்குள்ள போனாங்கன்னு சொல்லுங்க. டிகிரியை கொடுத்துட்டு டிகிரியை வெளியே விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அவலம் இந்தியாவுல இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு பிரதமர் டிகிரியை வெளியில விட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அவலம் தமிழ்நாட்டிலயும் எங்கேயும் நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவலம், டிகிரியை வெளியே விட முடியாத அவலம், இவங்களெல்லாம் ஐபிஎஸ் படிச்சு வந்தாரா, ஐஏஎஸ் படிச்சு வந்தாரான்னு சொல்லி யாரை பார்த்து கேள்வி கேக்குறீங்க? முதல்ல படிச்ச டிகிரியை வெளியில விட சொல்லுங்க. உங்களை பார்த்தா டிகிரி படிக்கலன்னு ஒத்துக்கோங்க. அவரை சொல்றீங்களே எலெக்ஷன்ல நாங்க சொல்றோம். நீங்க முடிஞ்சா படிச்சிட்டு வாங்க அவரை கேள்வி கேட்க. நாங்களா படிச்சிட்டு எலெக்ஷன்ல நிக்க சொல்றீங்க. ஆளுநர் எலெக்ஷன்ல நிக்க சொல்றீங்க. முடிஞ்சா நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிட்டு வாங்க. மோடி என்ன ஐபிஎஸ் படிச்சாரு? மோடி எந்த ஸ்கூல்ல ஐபிஎஸ் படிச்சாரு? நீங்க போய் ஐபிஎஸ் படிச்சாரு. அமித்ஷா எங்க ஐஏஎஸ் படிச்சாரு? தாண்டாதவங்க நீங்க எல்லாரும் எங்க படிச்சாரு? ஆமா நீங்க பள்ளிக்கூடத்தை தாண்டாதவங்க இந்த பாடு படுத்துறீங்க மக்களை. என்ன ஒரு என்ன ஒரு பள்ளிக்கூடமும் தாண்டாதவங்க இன்னைக்கு மக்களை பாடுறீங்க. இல்லாம காமராஜர் படிக்காதவர் தான். சோ அத உளறி கொண்டிருக்கிறீர்கள். இட போட வேண்டாம். ரெண்டு பேருமே கேட்டுக்க. ஒரே நிமிஷம். யா ஹரி, இப்போ நான் பேசி ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்போ கேக்குறாங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதாவது செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் 2024 ஆட்சியில 2024 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் பாஜக கூட்டணியை ஓட விரட்டினாங்க. எதுக்கு? மோடி நல்லது செஞ்சாருன்றதுக்காக ஓட விரட்டினாங்களா? நல்லது செஞ்சிருந்தா ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு சீட் பாருங்க, எல்லாம் பாப்போம். 2019
5 லட்சம் கோடி கடன், இந்தியா 50,000 மோடி கோடி வாங்கின டாஸ்மாக், கடன் 200 லட்சம் கோடி, பாக்குற இடம்லாம் மோடி கஞ்சா. வாங்கின கடன் 200 மக்கள் லட்சம் உங்களை கோடி. விரட்ட போறாங்க, அதானிக்கு ஓட கொடுத்த விரட்ட போறாங்க. அதோடைய அது விலை நடக்க எவ்வளவு தான் அப்படின்னா போகுது, பார்த்துட்டே கணக்கே இருங்க. கிடையாது. ஓகே. ஒரு இந்தியாவுடைய விரட்ட போற போகிறீர்கள் நன்றி மக்களை. அதானி அவர்களுக்கு நன்றி ஆமா நன்றி. மக்களுக்கு என்ன பேசுங்க. கடன்காரனாக்கி இருக்கீங்க, மக்களை எனக்கு வேற வழி இல்ல. கடன்காரனாக்கி